சொர்க்கவாசல் படம் பார்த்துட்டு வர்றேன். நம்ம சித்தார்த் விஸ்வநாத் டைரக்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி, சானியா ஐயப்பன் அவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. படத்துல வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர் யார் பண்ணா கருணாஸ் பண்ணியிருக்காப்ல. எல்லா கேரக்டருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. படத்துடைய கதை பத்தி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தெரியும், விசாரணை இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம் இந்த மாதிரி படம். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயிலுக்குள்ள என்ன மாதிரிலாம் நடக்குது, என்ன மாதிரிலாம் விஷயங்கள்லாம் நடக்குது, ஸோ அதை கூட கொஞ்சம் டீப்பாவே காமிச்சிருக்காங்க படத்துல. ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே போகுது. படம் வந்து எங்கேயோ போறாங்க, எதையோ சொல்ல போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா படத்துல வந்து ஸ்கிரீன் பிளே சரியா எடுத்து போகாம விட்டாங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா கொஞ்சம் லேகா இருக்குது படம். எதை நோக்கி போறாங்க, எப்படி அவங்க எண்டிங் பண்ண போறாங்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனையில வந்து இந்த படம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ வந்து படத்துல ஆர்ஜே பாலாஜியை நம்ம சொல்லியே ஆகணும். பயங்கரமா நடிச்சிருக்காப்புல. செம்ம படம். இதுவரை வந்த படத்திலேயே ஆர்ஜே பாலாஜி இப்படி ஒரு ரோல் பண்ணதும் இல்லை, இப்படி ஒரு ஆக்டிங் பண்ணதுமே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப தத்ரூபமா யதார்த்தமான ஒரு சாதாரண நம்ம வீட்டு பையன் ஒரு போலீஸ்ல மாட்டிக்கிட்டா எந்த மாதிரிலாம் அவஸ்தைப்படுவான், அவனுக்கு ஃபேமிலிங்கிறது எவ்வளவு முக்கியம், அங்க உள்ள ரவுடிஸும் குண்டாஸும் கொலை பண்ணவன் கற்பழிச்சவன் எல்லாருக்கும் முன்னாடி அவங்க எப்படிலாம் வந்து ஃபேஸ் பண்றாங்க, இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மாதிரியா அதை வந்து பேஸ் பண்ணி தான் அவங்க படத்தை கொண்டு போயிருக்காங்க. ரொம்பவே திக்குன்னு இருக்கு. ஆர்ஜே பாலாஜி வந்து எப்படி இதை ஃபேஸ் பண்ணிட்டு வெளியில வருவாப்லங்கிற போதெல்லாம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்னு சொல்லிட்டு கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள் மாதிரி தான் இருக்குது. படத்துல வந்து பெரிய மைனஸ் ஸ்க்ரீன் பிளே தான் நம்ம சொல்லணும். அவ்வளோவா சரியா சூட்டபிளா ஆகலான்னு தான் நினைக்கிறேன். ஆனா படத்தோட நாட்டு பொறுத்தவரை செம்ம நாட்டு, சரியான நாட்டு. இவங்க சரியா வந்து பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே இது வந்து பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கும். படத்துக்கு வந்து உண்மையிலே ஒரே ஒரு ஆறுதல் ஆர்ஜே பாலாஜி தான் சொல்லணும். பிரதர், நீங்க செம்மையா பண்ணிட்டீங்க. நீங்க எதிர்பார்த்த விட பயங்கரமா இருக்கு. உங்க வளர்ச்சி கண்டு நாங்களாம் வியந்துகிட்டு இருக்கோம். நீங்க அடுத்து வந்து சூர்யா சாரை வந்து நீங்க வந்து டைரக்ஷன் பண்ண போறீங்க அப்படிலாம் பார்க்கும்போது உண்மையிலே சொல்றேன், பயங்கரமா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் பேசப்படாட்டினாலும் உங்களுடைய ஆக்டிங் வந்து பெரிய அளவில் பேசப்படும் தான் நான் சொல்றேன். ஏன்னா உண்மையிலே சொல்றேன், ரொம்ப யதார்த்தமா நடிச்சிருக்கீங்க. உங்களுடைய காதலிட்ட நீங்க பண்ற ஒரு சில்மிசமும் சரி ரொம்ப யதார்த்தமாவே இருந்துச்சு. நீங்க அவ கேட்பா, என்னுடைய சைஸ் எப்பறம் அவனுக்கு தெரியும்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார், உங்க கூட 3 வருஷமா பழகிட்டேன், இது கூட தெரியாதுன்னு சொல்லும் போதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. சரி, அந்த நேரத்தில் நீங்கள் வெளிக்கட்டின ரியாக்ஷன் கூட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம எப்படி சொல்லணும்னா, படத்தை வந்து ஸ்க்ரீன் பிளே மட்டும் வேற லெவலில் பண்ணியிருந்தாங்கன்னா பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சானியா ஐயப்பன்லாம் சரியாக யூஸ் பண்ணலன்னு சொல்லணும். ஆர்ஜே பாலாஜிக்கு அம்மாவா வர்ற கேரக்டர் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி கருணாஸ், எப்பா நீ போகும் இடம் வெகு தூரம் இல்லை, அப்புறம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவரை பார்க்கும்போது. சரியா பண்ணியிருக்காப்புல. ஒரு பொருத்தமான ஒரு எஸ்ஐ கேரக்டரை வந்து ரொம்ப தரமாகவே பண்ணியிருக்காப்புல. ரொம்ப மிடுக்காகவும் இருக்காப்புல. அவர் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் போலீஸ்காரங்கள ஞாபகப்படுத்தின வார்த்தை இருக்குது. ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாப்புல. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2-3 கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு எஸ்ஐயை ஒரு எஸ்பியாக ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாப்புல. ஸோ அதுவும் நல்லாவே இருந்துச்சு. நான் நினைக்கிறேன் அந்த எஸ்பி கேரக்டரை வந்து நட்டியை போட்டுட்டு அந்த நட்டி வந்து ஒரு இஸ்மாயிலுங்கிற ஒரு சிபிஐ கேரக்டர் பண்ணியிருப்பாப்புல. அந்த கேரக்டருக்கு அந்த எஸ்பியை யூஸ் பண்ணியிருக்கலாமான்னு தெரியுது. ஸோ அங்கே வந்து ஏதோ ஒன்று சரி, ஒரு வித்தியாசமான ஒரு எஸ்பி தேவைங்கிறதுனால அவங்க யூஸ் பண்ணாங்களான்னு தெரியல டேரக்டர். ஆனால் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நட்டியை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே பெப்பாக இருந்திருக்கும். ஏன்னா ஒரு வில்லன் மாதிரியும் இருக்கும், வில்லன் இல்லாத மாதிரியும் இருக்கும். ஸோ அதனால அவர் பண்ணியிருந்தா இன்னும் பொருத்தமாக இருந்திருக்கும். மற்றபடி சாங் சீன்ஸ் எல்லாமே வந்து ஓரளவு நல்லாவே இருந்துச்சு. பிஜிஎம் ஓரளவு செட்டாக இருந்துச்சு. பிஜிஎம் வந்து படத்துக்கு வந்து ஒரு உயிர் கொடுத்துருச்சுன்னு நம்ம சொல்ல முடியும். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஓவராலாக வந்து ஸ்க்ரீன் பிளே மட்டும் பெருசாக பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து விசாரணை அளவுக்கு பேசப்பட்டிருக்கும். சில டீட்டெயில்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் வந்து ஒரு பையன் நடிச்சிருக்காப்புல. ரொம்ப பொருத்தமாக இருக்குது. அவனுக்குள்ள டைலாக்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. தேவைப்படும் போது பெண்ணாகவும் தேவைப்படாத போது ஆணாகவும் என்னை யூஸ் பண்ணுறாங்க நான் சொல்லும் போது நம்ம கண்ணுமே வந்து கலங்குது. இதுதான் உண்மையாக நிதர்சனமான உண்மைன்னு கூட நம்மளுக்கு தோணுது. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரை நல்லாவே ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த டீமுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். படத்துக்கு வந்து வெயிட்டேஜ் யாரு, ஒரு வில்லன் யாரு அப்படிங்கிறனா செல்வராகவன் சார் தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் வந்து ராயல்ல எப்படி ரொம்ப யதார்த்தமாக பண்ணார். ஏன்னா அங்கே வந்து மிகப்பெரிய வில்லன் இருக்காப்புல. யாருன்னு கேட்டால் எஸ்ஜே சூர்யா, தனுஷே வந்து அந்த படத்துல வில்லன் மாதிரி தான். ஸோ அவங்க இருக்கிறதுனால வந்து இவர் யதார்த்தமா பண்ணாரு. ஆனா இந்த படத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து அந்த தாதா கேரக்டர் யாருன்னா செல்வராகவன். ஆனா இவர் வந்து ராயல்ல பண்ண மாதிரி ரொம்ப யதார்த்தமா பண்ணிட்டாப்ல. அதனால நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அந்த கேரக்டர் வந்து ரொம்ப வெயிட்டான கேரக்டர். அவங்க சொல்லும் போதும் சரி, வெர்பல்ல அவரை யூஸ் பண்ணும் போதும் சரி, எல்லாமே பிரம்மாண்டமா சொல்றாங்க. ஆனா அவருடைய ஆக்டிவிட்டிஸு, அந்த ரியாக்ஷன்ஸு, அந்த மாடுலேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரண தெரு ரவுடி மாதிரி காமிச்சது வந்து படத்தை வந்து இன்னும் தூக்கி நிப்பாட்டல. அந்த சீன்ஸ் எதுவுமே ஒட்டலை. அவன் ரவுடின்னு சொல்லும் போது கூட யதார்த்தமா ஒட்டவே இல்லை. வழக்கம் போல வந்து நம்ம வந்து
மாவீரன் படத்தில் வந்து மிஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவர் வச்சிருப்பாப்புல, அவரே ஃப்ரெண்டு, அவரே ஒரு டிரைவர். ஸோ அந்த மாதிரி சுனிலை யூஸ் பண்ணியிருப்பாங்க. திடீர்னு காருக்குள்ளே ஏறணும்னா டம்ம 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 அடிப்பாப்புல, இல்லை பெரிய ரவுடி, ஆனால் வந்து காருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்கிட்ட அடி வாங்கப்பல. அந்த மாதிரி தான் இந்த செல்வராமன் கேரக்டருமே இருக்குது. அவர் என்ன பண்ணாருன்னா 3 பேரை ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சிருக்காப்புல. நீங்களே முடிவெடுங்கடா அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மிடுக்கான ஒரு வில்லனுக்குள்ள அந்த ஆக்டிவிட்டிஸை வேலை வாங்கலாம்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா செல்வராமன் சார்கிட்ட எவ்வளவோ வேலை வாங்கியிருக்கலாம். டேரக்டர் சொல்லும் போது நீங்கள் ராயலில் நடித்த மாதிரி நடிச்சா போதும்னு சொன்னாரா நம்ம தெரியல. இவரை உங்கள் பாட்டுக்கு வந்து இந்த கேரக்டரோட வெயிட்டேஜ் இந்த படத்துக்கு வில்லன் தான் சார் நீங்கள் அப்படின்னு பண்ணியிருந்தா இன்னுமே பொருத்தமாக பயங்கரமாக பண்ணியிருப்பாப்புல. நம்ம நானே ஒரு வேலையெல்லாம் பார்த்தோம், ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாப்புல. ஸோ அங்கெல்லாம் வந்து செல்வராமன் சார் நான் மிஸ்ஸிங் தான் நான் சொல்லுவேன். எனக்கு வந்து இன்ட்ரோவும் பெருசாக தேவையில்லை. இன்ட்ரோல் பிளாக்லாம் ரொம்ப பூவரானது, ஒரு சாதாரணமான ஒரு மலையாள படத்தில் உள்ள இன்டர்வல் மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க நினச்சிக்கிட்டாங்க நம்ம பயங்கரமாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட வந்து நம்ம இன்டர்வல் பிளாக் வந்து நம்ம செஞ்சுருக்கோம்னு நினச்சாங்க. ஆனால் எங்கேயுமே மனசில் பதியவே இல்லை, இன்டர்வல் பிளாக் எதுவுமே பதியவே இல்லை. கிளைமாக்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொலாப்ஸ். எப்படி போய் முடிக்கிறது, நீ படத்தை ஆரம்பிச்சிட்டாங்க, எப்படி போய் எண்டிங் பண்ணணுங்கிறத முடியாமல் திணறிட்டாங்க. உண்மையிலே சொல்கிறேன், என்ன சொல்ல வர்றாங்க, ஏது சொல்ல வர்றாங்க, கடைசியாக ஒன்று தெரியுது. என்ன எவ்வளோ பெரிய பவரில் இருந்தாலும் எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, அது பிரகாரம் தான் ஆட்டி வைக்க முடியுங்கிற மாதிரி ஒரு கிளைமாக்ஸை கொண்டு போய் முடிச்சிட்டாங்க. இதை நம்ம ஏற்றுக்கவே முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு அப்பாவி வந்து ஜெயிலுக்கு போயிருக்கான், அவன் அப்பாவி, அவன் நிரபராதின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தால் தான் நம்ம மனசில் ஒட்டும். அவன் பார்த்தீங்கன்னா அப்பாவி போகிறான், அங்கங்கே கொலை நடக்குது, இது நடக்குது, திரும்ப வந்து வெளியில் வந்துட்டு அவன் பாட்டு சாதாரணமாக சுற்றிக்கிட்டு இருந்தானோன்னா அப்போ அவன் யார், வில்லனா ஹீரோவா? ஸோ இதில் வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்குது. டேரக்டருக்கே ரொம்ப கன்ஃபியூஷன் தானே. ஆனால் நான் சொல்கிறேன், சரியான கிளைமாக்ஸை வந்து அவங்க வந்து ரைட் பண்ணலன்னு தான் நினைக்கிறேன். என்ன ரைட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி படமே செம்மையாக அமைஞ்சிருக்கும். அது அமையாது கொஞ்சம் வருத்தம் தான். ட்ரைலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜியோடைய இன்வால்வ்மெண்ட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். அவர் ஃப்ரெண்டு மாதிரி தான் அந்த பையனும், ஸோ அந்த டேரக்டரும். அதனால் வந்து அவங்களுக்கு ரொம்ப கோஆர்டினேஷன் கரெக்டாக இருந்து ட்ரைலர் வந்து வேறு லெவலில் வந்துச்சு. நம்மளெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப ஒரு படி மேலே தான் போய் நின்றுச்சு. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து பாலாஜி ஆக்டிங்கில் ஃபில் பண்ணியிருக்காரு. யதார்த்தமாக நடிக்கிற நடிப்பாக இருக்கட்டும், அம்மா கிட்ட கதறதா இருக்கட்டும், ஒய்ஃப்கிட்ட அதாவது உட்பீட்டை வந்து அழுகிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய சீன்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணிடுறாப்புல. அந்த நான் செய்யலடா, அந்த கொலையை செய்யலடா, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லடான்னு சொல்லிட்டு அவர் ஆவேசமாகிற சீனு, நடுத்தர வர்க்கம் வந்து எப்பப்பெல்லாம் கோவம் விடுவாங்களோ அதெல்லாம் ரொம்ப யதார்த்தமாக வெளிப்படுத்துறதா இருக்கட்டும். இதுலாம் ஆர்ஜே பாலாஜி பிரதர் வந்து வாழ்ந்திருக்கான்னு தான் நான் சொல்ல முடியும். இந்த படத்தில் ஒரே ஆர்வம் கேட்டேன்னா ஆர்ஜே பாலாஜி தான். அதுக்கடுத்து ஆக்டிங்கில் செம்ம பண்ணியிருக்காப்லன்னா கருணாஸோட ஆக்டிங் வந்து செம்மையாக இருக்குது. மற்றபடி எல்லா கோஆர்டிஸ்ட்டுமே ரொம்பவே நல்லாவே பண்ணியிருக்காங்க யதார்த்தமாக. இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளேயில் அந்த இது பண்ணாதனால நம்மளால உட்கார முடியல. இது சாதாரணமாக ஏ சென்டரில் தான் போகும். பி சென்டர் சி சென்டருக்குள்ள இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்டோ ஒரு நல்ல ஒரு கிரிப்பான ஸ்க்ரீன் பிளேயோ எதுவுமே இல்லை. நீங்கள் டான்ஸ்லாம் எதுவுமே வைக்க வேணாம். இருந்தாலும் வந்து விசாரணை மாதிரி எடுத்து போயிருந்தோம்னா நம்ம சி சென்டர் டி சென்டர்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறோம். அதெல்லாம் இங்கே கொஞ்சம் மிஸ்ஸிங் தான். ஏ ரேட்டட் வந்து இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடல்ட் கண்டென்ட்னு சொல்ல முடியாது. இது வயலன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா கத்தியில் குத்துறதா இருந்தாலும் சரி, ஒரு மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி அந்த வில்லன் வந்து பஞ்ச் பண்ணுறான். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரத்தம் தெரிக்குது. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சுட்டு கொண்டுட்டு அவங்க அந்த ஸ்டேரில் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் வலிஞ்சு ஓடும். அதெல்லாம் பார்க்கும்போது அவங்கெல்லாம் படத்தை பார்த்த 3வது நிமிஷத்துல ஏன்னு குத்திருப்பாங்க. அதுக்கடுத்து நான் படம்லாம் பார்க்க தேவையில்லைன்னு சொல்லி. ஸோ அந்த ஏ கிடைச்சதுனாலையும் நம்ம சில வல்கரான டைலாக்லாம் போட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு வந்து ஏ கண்டென்ட்டுக்குள்ள இதை கொடுத்துருக்கு, அவ்வளோதான். நான் நினைக்கிறேன் இந்த படத்தில் தான் அவருடைய மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு தான் அவர் பண்ணியிருக்காப்புல. வழக்கமாக அந்த ஃபன்னி அந்த இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக பண்ணியிருக்கா. ஒரு இட்லி கடை வச்சிருக்க பையன் எப்படி இருப்பார், அதை கரெக்டாக பண்ணியிருக்காப்புல. அந்த காஸ்டியூம் சென்ஸு எல்லாமே, அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட், செட் டிபார்ட்மெண்ட் எல்லாமே பக்காவாக வேலை செஞ்சுருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் லேக் இருக்கிறதுனால இந்த படம் வந்து அவங்களுக்கு கை கொடுக்கலன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு ஆவரேஜான படம் தான். கண்டிப்பாக ஓடிடியில் கூட நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணுற படம் தான். தேட்டர்லேயும் பார்க்கலாம், ஓடிடிலையும் பார்க்கலாம். ஒரு நல்ல படம் தான். ஆக மொத்தத்தில் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வாட்சபிள் தான். படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா 7.2 கொடுப்பேன். ஓகே, மீண்டும் வேற ஒரு விஷயத்தில் அடுத்து சந்திக்கிறேன். வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.